நண்பர்களுக்கு வணக்கம். என்னடா ஏதோ ஆப்ரேஷன் வீடியோ காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம பட்டுக்கூடு அங்காடி. அங்கே வந்து மார்க்கெட்டில் அதோட தரம் செக் பண்ணுற வீடியோ தான் அது. அதில் எப்படின்னா எஸ்ஆர் சில்க் ரேஷியோ அப்படிம்பாங்க. அதாவது கூட்டோட மொத்த எடை எவ்வளவு, அதில் உள்ளே இருக்கும் பட்டுப்பூச்சியை கழிச்சிட்டு கூட்டில் இருக்கிற பட்டோட எடை எவ்வளவு அப்படிங்கிறத ஒவ்வொரு சாம்பிள் பார்ப்பாங்க. அதில் வந்து ஒரு 20 கூடுகளை ஒவ்வொரு லாட்டுக்கும் சாம்பிள் கொடுக்கணும். அது மாதிரி இப்போ நான் அதை கட் பண்ணி எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ இந்த எஸ்ஆர் பார்த்தா தான் ஒரு நியாயமான குறைஞ்சபட்ச ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. இது வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற அரசு பட்டுக்கூடு அங்காடி. கவர்மெண்ட்டே நம்ம பொருளை விற்பனை பண்ணுறதுக்கு டீலர்ஸ், அதாவது வியாபாரிகளை இங்கே வரவழைக்குது. நாமளும் கூடு கொண்டு போகிறோம். முன்னாடி தெரிஞ்சு பாருங்கள், அந்த ரேக்கு அதில் தான் பட்டுக்கூடில் கொட்டி வச்சுருப்போம். அந்த வீடியோலாம் அதை பார்ப்போம். இப்போ வந்து இந்த பட்டுப்பூச்சிகள் அறுத்து போடும்போதே பார்த்தோம்னா, அதாவது அந்த கூட்டில் உள்ளே இருக்கும் அந்த பூச்சிகள், அதை வந்து நம்ம அது பேர் பீப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம பிளேடு வச்சு, ஷார்ப்பான பிளேடு வச்சு கட் பண்ணும்போது தான் கட் பண்ண முடியும். அதை கட் பண்ணி உள்ளே இருக்கிற பூச்சியை பார்த்தோம்னா அது ஒரு, நம்ம வந்து வளர்த்துறது புழுவாக வளர்த்துறோம். கூடு கட்டுற வரைக்கும் புழுவாக தான் இருக்கும். கூடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் அது ஒரு பூச்சியாக மாறும். கூட்டுப்புழுவிலேருந்து ஒரு பூச்சியாக மாறி கட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு திக்கான பூச்சியாக மாறிடும். புழுவாக இருக்கும்போது ரொம்ப சவசவன்னு இருக்கும். இப்போ வந்து பூச்சியாக மாறி அது வந்து நாடுவில் பறந்து ரெக்க முளைச்சி